தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழ்நாட்டின் கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள், வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியிருக்கும் சூழலில் சனிக்கிழமை இந்த மேலடுக்கு சுழற்சி தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என கணித்துள்ள வானிலை ஆய்வு மையம் அடுத்த 2 நாட்களில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் எதிரொலியால் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 26ஆம் தேதி, 27ஆம் தேதி என 2 நாட்களும் நாகைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. நாகையில் ஏற்கனவே கனமழை பெய்து வரும் சூழலில் 26ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் மிக கனமழை பெய்யலாம் என சொல்லப்பட்டு இருப்பதால் நாகை மக்கள் எச்சரிக்கையோடு இருக்க அறிவுறுத்தப்படுகிறது. நாகைக்கு அருகே இருக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 26, 27, 28 என 3 நாட்களும் மிக கனமழை பெய்யக்கூடும். ஏற்கனவே கனமழை எச்சரிக்கை இருக்கும் நிலையில் 3 நாட்களும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. 3 நாட்களும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மயிலாடுதுறை மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தியுள்ளது வானிலை ஆய்வு மையம். மயிலாடுதுறை போலவே கடலூர் மாவட்டத்திலும் 3 நாட்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. வருகிற 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரையிலான 3 நாட்களுக்கும் கடலூர் மாவட்டத்தில் மிக கனமழைக்குத்தான் வாய்ப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்டாவின் திருவாரூர் மாவட்டத்தில் வருகிற செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதோடு வட மாவட்டமான விழுப்புரத்திலும் வருகிற புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை அன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர்த்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் 26ஆம் தேதி மிக கனமழை பெய்யக்கூடும். 28ஆம் தேதி அதாவது வியாழக்கிழமை அன்று வட தமிழகத்தின் காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் மிக கனமழை பெய்யக்கூடும் என ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.